புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சிறுநீரகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, நாள்பட்ட சிறுநீரக பாதிப்புக்கு இருக்கீங்க அப்படின்னா இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சித்தாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கு இயேசு பெருமான் பிறந்த நாள், கிறிஸ்துமஸ். அதனால் நம்முடைய நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அதோடு சேர்த்து வருகிற புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும். ஆமாம், மனித சமுதாயத்தினுடைய மீட்சிக்காக சிலுவையிலே உயிர் நீத்த இயேசு பெருமானுக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊறி வருகின்ற நன்றி பெருக்கோடு நம்முடைய கண்ணீரை காணிக்கையாக்கி வாழ்த்தி அவரை வணங்குகிறோம். வழக்கமாக நாம் பாடுகிற வழிபாட்டை கொஞ்சம் மாற்றி இன்றைக்கு அவர் என்ன ஜெபம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களுடைய கடனாளிக்கு அவர்களுடைய கடன்களை மன்னிப்பதைப் போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தி விடாமல் ரட்சிக்க வேண்டும். மகிமையும் ராஜ்யமும் வல்லமையும் உமக்கே. ஆமன். நாம் இயேசு பெருமானை எப்படி வாழ்த்துகிறோமோ அதை போல அறநெறி தழைப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எல்லா நெஞ்சங்களையும் வாழ்த்துகிறோம். ராம கஹோ கிருஷ்ண கஹோ ஈஸ்வர அல்லாஹ் சாயி கஹோ புத்த கஹோ குருநானக் கஹோ சௌராஷ்டிர மகாவீர் இயேசு கஹோ ராம கஹோ கிருஷ்ண கஹோ ஈஸ்வர அல்லாஹ் சாயி கஹோ யுக அவதார் துமுகோ விஸ்வசக்தி துமுகோ யுக அவதார் துமுகோ விஸ்வசக்தி துமுகோ சர்வதர்ம பிரிய சாயி மகேசா பரபிரம்ம துமுகோ சாயி பரபிரம்ம துமுகோ ராம கஹோ கிருஷ்ண கஹோ ஈஸ்வர அல்லாஹ் சாயி கஹோ. உங்களோட அன்பை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்கலாம். வயிற்றுல நிறைய ஆர்கன் இருக்கு இல்லையா? இப்போ சிறுநீரகத்துக்கு உண்டான பணிகள் அப்படின்னா என்ன, எந்த இடத்துல இருக்கு? அதாவது சிறுநீரகம் வயிற்றறையினுடைய பின்பகுதியில் நெஞ்சறைக்கு கீழாக அமைந்திருக்கின்றது. உதர விதானத்திற்கு கீழாக அமைந்திருக்கின்றது. எப்படி மனிதனுக்கு மூளையும் இதயமும் ஈரலும் முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு சிறுநீரக, கிட்னி. இதனுடைய முக்கியமான பணி என்னென்னா, உடம்பில் புரதம் எரிக்கப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற ரசாயன குப்பைகள், யூரியா கிரியாட்டினை வெளியே தள்ளுவது. அடுத்து உடம்பினுடைய நீர்த்தேக்கத்தை சமச்சீர் நிலையில் வைத்திருப்பது. இவை தவிர வேறு பணிகளும் இருக்கிறது. அதாவது சிறுநீரை வெளியேற்றுகின்ற பணி. ஒரு நாளைக்கு ஒருவர் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒருவர் 1.5 லிட்டராவது சிறுநீர் உடம்பிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அப்போ தான் ரசாயன சமச்சீர் நிலை ஏற்படும். அப்படி வெளியேற்றுகின்ற சிறுநீருடைய அளவு குடிக்கின்ற தண்ணீர், புறச்சூழ்நிலை, வெப்பம், உழைப்பு, உடற்பயிற்சி இவைகளை பொறுத்து அமைகிறது. அடுத்து
நம்முடைய இரத்தத்துக்கு சிவப்பு நிறம் அளிக்கக்கூடியது ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபினுக்கு ஆதாரமாக இருப்பது எரித்ரோபாய்டின் என்கின்ற சுரப்பு. அந்த சுரப்பை கிட்னி சுரக்கிறது. ரெனின் என்கின்ற சுரப்பை சுரந்து நம்முடைய உடலுடைய இரத்த கொதிப்பை சமச்சீர் நிலையில் வைக்கிறது. அதே போல் விட்டமின் டி உருவாகுவதற்கும் ஒரு ஆதாரமான ரசாயனத்தை சுரக்கிறது. பாஸ்பரஸ், கால்சியம் இவர்களுடைய சமச்சீர் நிலை, அதாவது காரசார சமச்சீர் நிலையை எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ணுவது கிட்னியாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ வந்து சிறுநீரகத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுதுன்னா முதல்ல கடுமையான உடற்சோர்வு, பலகீனம், கைகால் முகம் வீங்கிறது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, எந்த ஒரு பணியையும் ஒரு கருத்தூன்றி செய்ய முடியாத நிலை, சரி, படபடப்பு, மூச்சு திணறல், தூக்கமின்மை, உடலில் வறட்சி, உடல் வறட்சி ஏற்பட்டு ஒளி குன்றி விடுவது, எப்படி இருந்தேன் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்களேன்னு மற்றவங்க கேட்கும்போது ஒளி குன்றி விடுவது. அது போக ஆண்களுக்கு பாலியல் ஆளுமை குறைந்துவிடும். சிலருக்கு குமட்டல், இந்த கிரியாட்டின் அதிகமாகும்போது குமட்டல், வாந்தி, படபடப்பு போன்ற குறிகுணங்கள், தூக்கமின்மை இவை கூட ஏற்படும். இவைகளெல்லாம் கிட்னி பாதிப்பினால் ஏற்படக்கூடிய குறிகுணங்கள். சரி, இப்போ கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? அதாவது முதல்ல சில நோய்கள் தான் காரணம். இது அதில் முக்கியமாக தலையாயது என்னென்னா சர்க்கரை நோய், டயபெட்டிஸ். ரெண்டாவது இரத்த கொதிப்பு நோய் என்று சொல்கிற இரத்த அழுத்த நோய். மூன்றாவது இரத்த சோகை. இதை தவிர பிறப்பிலேயே கிட்னி அமைப்பிலையும் செயல்பாட்டிலும் குறைவுடையதாக அமையலாம். அதுபோக கல்லடைப்பு ஏற்பட்டாலும் அந்த கல்லடைப்பின் காரணமாக தொற்றுக்கள் ஏற்பட்டுடலாம். யூரினரி ட்ராக்டில் அடிக்கடி தொற்றுக்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த தொற்றுக்கள் சிறுநீரகங்களையும் கிட்னியையும் பாதிக்கும். சரி, இவை தவிர வயது ஒரு காரணம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஏற்படலாம். இது போக பாலிசிஸ்டிக் கிட்னின்னு ஒன்று எப்படி பாலிசிஸ்டிக் ஓவரி பரவலாக பேசப்படுகிறதோ அப்படி பாலிசிஸ்டிக் கிட்னி. இந்த கிட்னி இந்த நோயில் நிறைய கிளஸ்டர் ஆஃப் சிஸ்ட் ஏற்பட்டு சரி, கிட்னி ரொம்ப பெரியதாகி வயிற்றையே அடைக்கக்கூடிய அளவுக்கு வீக்கம் ஏற்பட்டுடலாம். அதுவும் ஒரு காரணம். சரி, இவைகளெல்லாம் இவை தவிர வலி நிவாரணி மருந்துகளை மருத்துவர்களுடைய அறிவுரை இல்லாமல் கண்டபடி வாங்கி சாப்பிடுவது. சரி, இவை தவிர சில மருந்துகள், சில பூச்சி மருந்துகள் இவைகளெல்லாம் கூட கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தலாம். பூச்சிக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள். சரி, இப்போ சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொன்னால் முதல்ல இரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாகிடும். சரி, உடம்புல நீர் தேக்கம் அதிகமாகிறதுனால முகம், கை, கால்கள் வீங்கிடும். இரத்தத்தினுடைய pH வேல்யூ 6.5க்கும் 7.5க்கும் இடையில் இருக்கணும். 6.5க்கு குறைந்தால் அமிலத்தன்மை இருக்கணும். மெட்டபாலிக் அசிடோசிஸ் என்று சொல்லுவார். சரி, அதில் மனக்குழப்பம், வாந்தி, குமட்டல் இவைகள்லாம் ஏற்படும். இதே pH வேல்யூ 7.45க்கு மேலே போனால் அல்கலோசிஸ் ஏற்படும். அந்த அல்கலோசிஸ்லையும் மனக்குழப்பம், வாந்தி, குமட்டல், கைகால் நடுக்கம், கிராம்ப்ஸ் இவைகளெல்லாம் ஏற்படும். பாஸ்பரஸும் சுண்ணாம்பு சத்தும் சமச்சீர் நிலை பாதிக்கப்பட்டால் எலும்புகள் திண்மை இழக்கும். லேசாக ட்ராமாப்பட்டாலே
இது பண்ணி ஒடிஞ்சிருக்கக்கூடிய நிலை ஏற்படும். சரி. யூரிக் ஆசிட் அதிகமாக மூட்டுகள் வீங்கி வலி கடுமையாக இருக்கும். சரி. இவை தவிர அடிக்கடி தொற்று நோய்களுக்கு உள்ளாகி விடுவார்கள். இந்த நோயாளிகள் அடிக்கடி தொற்று நோய்களுக்கு உள்ளாகி விடுவார்கள். சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் என்கின்ற நிலைக்கு போய் டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்ற நிலைகளுக்கு ஆளாகும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஜெயசீலம்மா. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? நாங்க சென்னையில இருந்து அழைக்கிறோம். சரி, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான். எனக்கு 65 வயசு ஆகுது. சரிங்க ஐயா, உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த தண்ணி குடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒண்ணுக்கு போகுது. சரி, கிட்னில அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அது எப்போ இருந்து அப்படி இருக்கு? இப்போ ஒரு 1.5 மாசமா அப்படி இருக்குது. 1.5 மாசமா இருக்கும். வயசு 65ன்னு சொன்னீங்களா? 65. ஆமா. உங்களுக்கு அடி வயிற்றில் விந்துக்கோளம் வீங்குகிற வாய்ப்பு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எப்படிங்க? அடி வயிற்றில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீங்குகின்ற இந்த வயதில் எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு 90 விழுக்காடு வீக்கம் ஏற்பட்டுரும். அல்லது உங்களுக்கு நீர்ப்பாதையில் தொற்றுக்கள் இருக்கலாம். ஓ சரிங்க. அதனால் யூரினை கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். ஒரு அல்ட்ராசோனோகிராம் அப்டமன் எடுக்கணும். எடுத்துட்டு என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன். இது ஒன்றும் சிரமம் இல்லை, இதில் நம்ம குணப்படுத்தலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. ஐயா, இப்போ நம்ம சிறுநீரக பாதிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நோய் கணிப்பு, அதாவது டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நோய் கணிப்பில் முதல்ல சிறுநீர் பரிசோதனை. சரி. சிறுநீர் பரிசோதனையில் அல்பியூமின், ஊன் சத்து, சரி, அல்லது இரத்த அணுக்கள் காணப்படுதல், இவை இது மாதிரி நம்முடைய முன்னோர்களும் சில சோதனைகள் சொல்லியிருக்காங்க. சரி. உண்டருகின்ற நீர்தான் உயர்தலை முடியே போல கண்டினின் எழுகதாமாங் காயினில் வியாதி என்று விண்டிடச் செய்வாய் இந்த விதமுறு சாத்திரத்தை கொண்டு தெளிந்திருக்கும் மேலோர் கூறிய கூற்றுதாமே. ரொம்ப எளிமையான தமிழில் தான் பாடியிருக்காங்க. உண்டு அருகின்ற நீர் தான் நம்ம குடித்து வெளியே போகிற அந்த சிறுநீர் உயர் தலை முடியே போல கருப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிட்னியில் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டி கெடுக்கும். சரி, அது ஒன்று. இன்னொன்று, நார்த்ததி நீர் பால் போல நவையுற்றங்கிழியுமானால் மாரற்பம் உற்ற நீரில் அடிமண்டி கிடந்ததானால் பார் இந்த மெழுகு மாங்காய் பற்றிய கல்லினாலே சீரூற்ற செய்கை என்று தெரிவுறச் செப்பலாமே. அந்த நீர் கிளவுடியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சரி. அல்லது அதில் அடிமண்டி கிடந்துன்னு வச்சுக்கிடுவோம். சரி. அது கல்லடைப்பினால் ஏற்பட்ட நீர் என்று சொல்கிறார். சரி. அதே மாதிரி நாள்பட ஏற்பட்ட கிட்னி ஃபெயிலியரை பற்றியும் சொல்கிறார். தீப்புலால் கழுநீர் செயலெனில் குண்டிக்காய் துற்பலத்தால் கதித்த நீராம் அத்துற்பல கபமும் சோரியும் கொதிப்புற பற்பகலாக பைய பதிந்ததே. இது இடிமை உடனே ஏற்பட்டது இல்லைப்பா, இது அலட்சியத்தினால பற்பகலாக பைய பதிந்ததே. எப்படி இருக்கு அந்த நீர்? தீப்புலால் கழுநீர் செயலெனில், கெட்டுப்போன மாமிசத்தை கழுவினோம்னா அது அந்த நிறை எப்படி இருக்குமோ அதில் ஸ்லஃப் இருக்கும். சரி. அந்த இலை போன்று கிட்னியிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பகுதிகள் அதை அப்படி வர்ணிக்கிறார். தீப்புலால் கழுநீர் செயலனில்னு இதெல்லாம் நம்முடைய நூற்களில் சொல்லப்பட்டிருக்கோம். சரி. இது போக இரத்த பரிசோதனை, அது நவீன அறிவியல் அடிப்படையாக வைத்தது. இரத்த பரிசோதனையில் யூரியா அளவு அதிகமாக இருந்தாலும் கிரியாட்டின் அதிகமாக இருந்தாலும் அது கிட்னி டிசீஸை குறிக்கும். ஆண்களுக்கு 1.3 கிரியாட்டின் லெவல் இருக்கலாம்,
பெண்களுக்கு 1.1. ம். இது வெளியேற்றக்கூடிய இந்த திறனை வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்று சொல்லுவாங்க, GFR சுருக்கமாக. அந்த இதில் அறிக்கையிலேயே GFRனு போட்டிருப்பாங்க. சரி. அந்த GFR பார்க்குறதுக்காக ரத்த பரிசோதனை பண்ணணும். 2வது முக்கியமான டெஸ்ட்டு. 3வது டெஸ்ட் வந்து MRI எடுக்கலாம், அல்ட்ராசோனோகிராம் எடுக்கலாம். அல்ட்ராசோனோகிராம் எடுத்தாலே தெரியும். இருந்தாலும் MRI வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சரி. எடுத்தோம்னு சொன்னால் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுக்கு அடுத்து இது முக்கியத்துவம் வந்தது. சரி. இதில் வந்து கிட்னியினுடைய உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை MRIயில் CT ஸ்கேனில் நம்ம நல்லா பார்க்கலாம். இது எல்லாம் தப்பு வச்சு அப்பவும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ரீனல் பயாப்சி பண்ணுறாங்க. ரீனல் பயாப்சி பண்ணி அதன் மூலமாக கிட்னி நோயை கணிக்கிறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல? ராஜன், வயசு 55. 55. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். சாப்பிட்றப்ப தலை ஃபுல்லா வந்து வேர்த்து கொட்டுது, தலை மட்டும் மூக்குல இருந்து தனியா ஒழுகுது. அது என்ன காரணம் சார்? அது எப்போ இருந்து அப்படி வருது? ஒரு 15 நாள் அப்படி வருது. 15 நாளாக இருக்குன்னா உங்களுக்கு ஏற்கனவே சைனசைட்டிஸ் இருக்கா? இல்லை சார். சரி, அப்போ இது வந்து ஒவ்வாமையினால் ஏற்படுகிறது. சரி, தலை மட்டும் வேர்க்குது, வேற கழுத்துக்கு கீழே வேர்வே இல்லை. தலை மட்டும் வேர்க்குதா? ஆமா, தலை மட்டும் வேர்க்குது, காது பின்னாடி வேர்த்து விட்டுது. சரி, கழுத்துக்கு கீழே வேர்வே இல்லை. நீங்கள் ஒரு 3 நாளைக்கு கபசுர குடிநீர் குடிங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரை. மதுரையா? ஆமாங்கய்யா. ஒரு 3 நாளைக்கு கபசுர குடிநீர் கொடுங்க. சரி. இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலன்னு சொன்னால் அங்கே விநாயகர் நகரில் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்கிறாரு. சரி. அவர்கிட்ட காட்டுங்க. சரி. அல்லது ரயில்வே நிலையத்து பக்கத்தில் தாரணி மருத்துவமனை இருக்குது. சரிங்கய்யா. அங்கே காட்டலாம். சரிங்க. அல்லது கோகிலா மருத்துவமனை இருக்குது, டாக்டர் ஜெயா வெங்கடேஷ் இருக்கிறாரு. சரிங்க. இந்த 3 பேருமே நல்ல எக்ஸ்பர்ட். நீங்கள் யாரையாவது பாருங்கள். சரி, இந்த மாதிரி நீங்கள் இப்போ முதல்ல 3 நாள் கபசுர குடிநீர் கொடுங்க. சரிங்க. அதில் சரியாகலைன்னா மருத்துவர்களை பாருங்கள். சரிங்க. நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? ஆமா, நான் கரூர்ல இருந்து பேசுறேன்மா. என் பேர் ராஜேந்திரன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகமா. எனக்கு வயசு 59. 59. உங்க கேள்வியை கேட்கலாம். சரி. ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஆமாமா. சரிம்மா. ஆமா, இது எனக்கு யூரின் வந்து டிராப்பா போகுதுமா. எனக்கு அதனால வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதான் என்னன்னு டாக்டர். ஐயா உங்க வயசு என்ன? 59 வயசு ஆகுது சார். அது 59 வயசு. ஏற்கனவே ஒருவருக்கு நான் பயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிவயிற்றில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வீங்கி இருக்கலாம். சரிங்க சார். அது நம்ம அல்ட்ராஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சரிங்க. அது எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அந்த திரையில் ஓடுது பார்த்தீங்களா என்னுடைய கைபேசி எண், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க சார். சரி, யாருக்கா? ஜனார்த்தனன் என்னோட பேரு. இந்த சில டைம்ல வந்து யூரின் வந்து பயங்கர ஸ்மெல்லா வருது, அது காரணம் என்ன? யூரின் பயங்கர ஸ்மெல்லாக வருதுன்னா அதுவே யூரினரி ட்ராக்டில் பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு தொற்று இருக்கலாம், உங்களுக்கு நீர்ப்பாதையில் தொற்று இருக்கலாம். முதல்ல நாம் கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். அதில் சரியாக வரலன்னு சொன்னால் மற்ற அணுகுமுறைகளை மேற்கொள்ளணும். நீங்கள் யூரின் கல்ச்சர் பண்ணிவிட்டு அந்த அறிக்கையை சித்தாலயாவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். பாலசுப்ரமணியம். ஓகே, எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. 41 மேடம். நோய் பார்த்தீங்கன்னா ஆசன வாயில சிறுதா வீக்கமாக தான் இருக்குது. சரி.
இன்னொன்னு யூரின் அந்த பவுடர் ரிமூவ் பண்ணோம்னா சிவப்பு கலர்ல டாட்டா இருக்குதுங்க. சரி, அவ்வளவுதான் சார் சந்தேகம். யாரையாவது மருத்துவரை பார்த்தீங்களா நீங்கள்? மருத்துவர் பார்க்கலைங்க மேடம். மூல சூரணம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வாங்கி 2 நாள் சாப்பிட்டேங்க. இல்லை, உங்கள் வயசு என்ன? 41ங்க. இல்லை, நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்க சார். அவங்க சொல்லக்கூடிய ஸ்கேன் மற்ற பரிசோதனைகள்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நோய் கணிப்புக்கு வர வேண்டியும். இந்த நோயை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள், இல்லாட்டி சென்னையில் வந்து என்னையை பாருங்கள். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. நீங்கள் தான் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் டைம் யார் கால் பண்ணாலும் டிவி பார்க்காதீங்க, உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள், கேள்வியை சீக்கிரமாக கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, இணைப்பில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சண்முகம். எந்த ஊர்லேருந்து? குறிஞ்சிப்பாடி தாலுகா மேட்டுக்குப்பம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 60 வயசு. ம், உங்கள் கேள்வியை கேளுங்க. நாங்கள் வந்து கிட்னியில் கல் இருக்குது. கிட்னியில் ஸ்டோன் இருக்கு. இந்த கல் எடுக்கிறதுக்கு எப்படி என்ன நாட்டு வைத்தியம் செய்யலாம்? ம், கிட்னி ஸ்டோனுக்காக கேட்குறாரு. 60 வயது ஆகுது. இப்போ எப்போ நோய் கணிப்பு செய்தீங்க? இல்லை கிட்னியில் அந்த ஸ்டோன் என்ன சைஸில் இருக்குது? தெரியல சார். அளவு தெரியலையா? இல்லை, அளவு போட்டிருப்பாங்களே. சரி, அளவு தெரியல. அளவு போடவில்லை என்று சொன்னால் ரொம்ப பொடி கற்களாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து தினசரி ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். உங்களுடைய உணவில் வெள்ளரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், முள்ளங்கி போன்ற நீர் காய்கறிகளை சாப்பிடுங்க. இந்த கல் கரைஞ்சி போயிடும். ஏன்னா அவங்க சைஸ் குறிப்பிடலைன்னு சொன்னால் பொடிக்கற்களாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் இதை நீங்கள் நான் சொன்ன அணுகுமுறைகளை பின்பற்றுங்க. இந்த கல் கரையிறது தண்ணி கொஞ்சம் சைவமாக சாப்பிடுங்க. ஏன்னா அசைவ உணவில் பாஸ்பரஸ், கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கல்லை கரைய விடாது. காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. ராமலிங்கம். என்னம்மா பேர்? ராமலிங்கம். ராமலிங்கம். ஆமாங்க. எந்த ஊர்லேருந்து சார்? பாண்டிச்சேரிங்க. பாண்டிச்சேரியிலேருந்து. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது என்ன? 58. 58. உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். யூரின் வர வழி இல்லைப்பா. ஹலோ. உங்க கேள்வியை தெளிவா கேளுங்க. யூரின் வர வழியில. ஹலோ, கேக்குது, உங்க கேள்வியை கேளுங்க. யூரின் வர வழியில சதம் சுருங்கி இருக்குன்றாங்கம்மா. அதனால டாக்டர் என்ன சொல்றாங்க, டாக்டருக்கெல்லாம் காட்டிட்ட பிறகு அவங்க டியூப் போடலன்றாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை டியூப் போடலன்றாங்க. அது டியூப் போடாத எதனா வழி இருக்குங்களாம்மா? டியூப் போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருதுங்களாம்மா? அதாவது சொல்லுங்க சார். உங்கள் நீர்த்தாரையில் சுருக்கம் ஏற்பட்டிருக்கு, யூரித்திரல் ஸ்ட்ரிக்சர் ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ரிக்சரை வந்து மருந்துகளால் சரிப்படுத்த முடியாத நிலை என்பதனால தான் அவங்கள்ட்ட சவுண்டு போடுறாங்க. சவுண்டு போட்டு உங்களுக்கு டைலேட் பண்ணி விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்காக நீங்கள் ஆதரவு மருத்துவமாக சித்தா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அடிக்கடி போட வேண்டியது வராது. ஆனால் போட வேண்டியது வரும், அடிக்கடி போட வேண்டியது வராது. அதனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. என்ன அங்கேயே ரிசர்ச் யூனிட் எல்லாம் இருக்குது. நீங்கள் காட்டி சித்த மருந்துகளையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி போட வேண்டியது வராது, அடிக்கடி டியூப் போட வேண்டியது வராது. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜனார்த்தனம், அரூருங்க, தருமபுரி மாவட்டம் அரூர். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தாங்க மேடம். உங்கள் வயது?
எனக்கு வயசு 70. 70. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். மேடம் வணக்கம். எனக்கு வந்துங்க சாப்பிட்டுட்டு இரவுல படுக்கும் போது அந்த நெஞ்சி குழியில படன்னு ஒரு இது வருதுங்க. நாராயணா கூட போனோம் பெங்களூரு. சரி. அதுல வந்து இதயத்துல எந்த ஃபால்ட் இல்ல, 24 மணி நேரமும் ECG வச்சு செக் பண்ணாங்க. உங்களுக்கு வயிறு சம்பந்தமானதான் பிரச்சனை, உங்களுக்கு கேஸ். சரி. அதுல பாருங்க சார், வந்து சீரகமோ அல்லது சோப்பு பூண்டு ஏதாவது சாப்பிட்டா சரியாகுது. சரி. மறுபடியும் அதே மாதிரி சொல்ல வருது, நைட்ல படுக்கும் போது தான் பிரச்சனை. சரி, உங்களுக்கு உங்களுடைய வயதை கருதி ஒரு ஒரு மாஸ்டர் செக்கப் போடணும். அப்போ தான் உடலில் வேறு எந்த விதமான பாதிப்பு இருக்குதாங்கன்னு கண்டறிய முடியும். அதனால் நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை மருத்துவத்தை அணுகி தான் நீங்கள் இதை கேட்கணும். இங்கே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் செல்வன் அன்புடன் பேசுகிறேன். எந்த ஊர்லேருந்து? நன்னிலம் மாவட்டம். ஓகே ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கா மேடம் வயசு 65, தலை ஒரே மயக்கமா இருக்கு, போதை. 65 வயசு ஆகுது, மயக்கமா இருக்குன்னு சார். சரி, உங்களுக்கு சொல்லுங்க சார். ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கா? நீரிழிவு நோய் இருக்குதா? இல்ல சார், இல்ல சார். பிபி சுகர்லாம் இல்ல சார். வேற ரத்த கொதிப்பு இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, எல்லாம் நார்மல். சரி, அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இது வந்து மூளைக்கு வந்து போக வேண்டிய ரத்தம் அடிக்குவேட்டாக போகாமல் செரிப்ரல் இஸ்கீமியால் ஏற்படலாம். நீங்கள் மகா ஏலாதி குளிகை வாங்கிக்கிட்டு எழுதிக்கிடுங்க. மகா ஏலாதி குளிகை காலையில் 2 இரவில் 2 விழுங்குங்க. நிலவேம்பு குடிநீர் ஒரு 2 வாரத்துக்கு குடிங்க. சரியாக வரலைன்னா நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை பாருங்கள் அல்லது நரம்பியல் நிபுணரை பாருங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, அவரோட வயது என்னம்மா? அவர் வயசு 73 ஆகுது. 73. உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தொண்டையில வந்து சளி வந்துகிட்டே இருக்கு, இருமல் வந்துகிட்டே இருக்கு. சரி. நைட்லாம் தூங்கவே முடியல. சரி. ரொம்ப சிரமப்படுறாங்க சார். இப்போ எவ்வளவு நாளா எப்படி இருக்கு? இப்பயும் அப்படிதான் சார் இருக்கு. இல்லை இல்லை, எவ்வளவு காலமா இருக்கு? அவருக்கு வந்து இப்ப 2-3 வருஷமாவே இந்த மாதிரி இருக்கு சார். சரி, மருத்துவரை பார்க்கலையா? பார்த்து மாத்திரைலாம் சாப்பிட்டாங்க சார். இல்லை, 3 ஆண்டு ஒருவருக்கு 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருந்தாலே நிச்சயமாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறணும். பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். இப்போ பார்த்து 15 நாள் ஆகுது, ஆனால் இன்னும் குறையவே இல்லை. இல்லை, நீங்கள் இப்போ 3 ஆண்டுகளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. மருத்துவர்கள் சொன்ன அறிவுரையை கேட்டும் அது சரியாக வரலன்னு சொல்கிறீங்க. அதனால நேரடியாக என்னை வந்து பார்க்கணும். அப்படியா சார்? ஆமாம், இதுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு சார் மூக்குல ஆப்ரேஷன் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மூக்கில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணாங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா எப்போ மூச்சு பாதையில் வந்து மூக்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நுரையீரலையும் பாதிக்கலாம் என்பது தான் பொதுவான விதி. நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அவரை பரிசோதிச்சுட்டு என்ன மருத்துவம் செய்ய முடியுமோ செய்யலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். எந்த ஊர்லேருந்து? சேலம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு கேட்குறேன். உங்கள் வயது? 48. உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, பிபி. ஓகே. எனக்கு வந்து நிறைய வேர்க்கு சாப்பிட்டா இருக்கு, கொஞ்சம் மூச்சு வர மாதிரி இருக்கு. வாக்கிங்ல போயிட்டு இருந்தேன். ஹை பிபி இருக்காங்க டாக்டர்? ஹை பிபி. இடையில இப்போ செக் பண்ணும்போது பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். சரி. டெலிமாஸ்டின் 40 அம்லாங் 10 mg சொல்லி அந்த டேப்லெட் எடுக்கிறேன். சரி சரி. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கிரியேட்டின் லெவல் 1.5, யூரியா லெவல் 7.5 இருக்கு. சரி.
அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சிடி ஸ்கேன்லாம் சொல்ற பயாப்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி சரி, நான் வந்து விட்டுட்டேன். இப்போ கிரியேட்டினைன் எந்த அளவில் இருக்கு? 1.5. 1.5ங்கிறது வந்து உங்கள் வயசுக்கு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம வாழ்வியலை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது மூலமாக இதை சரி பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் வந்து அசைவ உணவு எடுக்கக்கூடாது. ஏன்னா புரதச்சத்தினுடைய பளு அதிகமாச்சுன்னா உடம்புக்கு அது எரிக்கக்கூடிய எரிபொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய குப்பை தான் இந்த யூரியாவும் கிரியேட்டினும். அதனால் அசைவ உணவுகள் சாப்பிடாதீங்க. உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மஞ்சக்கரு இல்லாத 2 வேக வைத்த முட்டையை சாப்பிடலாம். உப்பை குறைக்க சொல்லியிருப்பாங்களே உங்கள் மருத்துவர்? ஆமாம், சுத்தமாக குறைக்க சொன்னாங்க சார். சுத்தமாக குறைச்சிட்டாங்களா? சரி, 1/4 உப்பாக சேர்த்துக்கிடுங்க. சரிங்க சார். இந்த மாதிரி செய்தால் அந்த வந்து நீங்கள் வந்து சரி பண்ண. இது தவிர நீங்கள் எடுக்கிற மருந்துகளோட நீர்முள்ளி கஷாயம் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நீர்முள்ளி குடிநீர் சூரணம்னு கேட்டு வாங்குங்க. வாங்கி அதை கஷாயம் நம்ம கபஜுர குடிநீரை கஷாயம் பண்ணி எல்லா மக்களும் பழக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீர்முள்ளி குடிநீரை இதோடு நீங்கள் சாப்பிடுகிற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு படிப்படியாக இரத்த கொதிப்பு சீர்பட்டுரும். படலைன்னு சொன்னால் உங்கள் மருத்துவர் சொல்கிறத பின்பற்றுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் டாக்டர். நான் என் அம்மாக்காக பேசுகிறேன். சொல்லுங்க. என் அம்மா பேர் ரேவதி. அவங்க வயசு 55. சரி, நாங்கள் மும்பைலேருந்து பேசுகிறோம். என் அம்மாவுக்கு வந்து மூட்டுவாதம் இருக்கு. ஒரு 10-15 வருஷமாவே இருக்கு. சரி. அவங்க கடந்த ஒரு 5 வருஷமா சித்த மருத்துவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு சைடு வலிக்குது. சரி. அது மாதிரி இன்னொரு ரைட் சைடுல கால்லாம் வலிக்குது. சரி. எப்பவுமே வலிக்குது, வேலை பார்த்தா ரொம்ப வலிக்குது. சரி. கையெல்லாம் தூக்க முடியல டாக்டர். அதாவது 4 மூட்டுகளுக்கு மேலே ஒருவருக்கு மூட்டு வீக்கம் இருக்குன்னு சொன்னால் அது பெரும்பாலும் முடக்குவாதத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். ஓகே டாக்டர். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதில் மருந்து சொல்ல முடியாது. நோயாளியினுடைய அவருடைய நோய் குறிப்பேடுகளெல்லாம் நான் பார்க்கணும். பார்த்து தான் அவரை வழிகாட்ட முடியும். ஓகே டாக்டர். ஓகே, நீங்கள் மும்பைலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சித்தாலயோட ஹாஸ்பிட்டலினுடைய ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கலையே, அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், என்னோட பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், என்னோட பேர் பிரபாகர் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? நாகம்பள்ளியில் பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன் மேடம். உங்கள் வயது என்ன? என் வயது 50 மேடம். 50. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ சார், வணக்கம் சார். சார், எனக்கு பிபி ஒரு 10 வருஷமா இருக்கு சார். எனக்கு என்னுடைய ஹார்ட் பீட் எப்பயுமே கொஞ்சம் 100க்கு மேலே தான் சார் இருக்குது. எனக்கு வந்து நைட்டில் கொஞ்சம் பட்டாத்து தலை கேரா வருது. இப்படி கொஞ்சம் வேகமாக வந்தால் கேரா வருது. வண்டியில் ஓடிட்டு இறந்தா தள்ளுற மாதிரி இருக்குது. உங்கள் கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க சார். சார், எனக்கு வந்து பிபி இருக்கு சார் ஒரு 10 வருஷமா. சரி. நான் வந்து பிபிக்கு மாத்திரை இருக்கேன் 10 வருஷமா. சரி. என்னோட ஹார்ட் பீட் எப்பவுமே 100க்கு மேலே தான் சார் வருது. கொஞ்சம் எப்பயாச்சும் எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது. படுத்தா ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது. வண்டி ஓயிட்டு வந்து கொஞ்சம் வெளியே வந்தோம்னாக்கா கொஞ்சம் நீக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கு சார். படுத்தா தலை சுத்துற மாதிரி இருக்கு. பிபி இருக்கு சார். பிபி வந்து ஹை பிபி இருக்கா? ஆமா சார், ஹை பிபி இருக்கு. ஹை பிபி இருக்கு. வந்து படுத்தாலும் ஹார்ட் பீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரி, சாப்பாட்டில் உப்பை குறைச்சிருக்கீங்களா? கொஞ்சம் தான் சார் சாப்பிட்றேன். சரி, உங்கள் மருத்துவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குற மருந்தை நிறுத்தாதீங்க. சரி சார், சரி சார். அதோட நீர்முள்ளி குடிநீர் தினசரி ஒருவேளை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன். நான் எனது அப்பாவுக்காண்டி கேட்கணும். அப்பாவோட வயது என்ன? அப்பாவுடைய வயது 85. 85. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்.
எங்க அப்பாவுக்கு வயசு 85. சரி. 3 வருஷத்துக்கு முன்னாடி மூளையில ஹெமரேஜ்னு சொல்லிட்டு பக்கவாதம் அடிச்சது, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் காலு. சரி. அவங்க அதுக்கப்புறம் பிசியோ எல்லாம் பண்ணி இப்ப ஓரளவு வீட்டுல நடக்கிறாங்க, ரெக்கவர் ஆயிட்டாங்க. சரி. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த மோஷன் போறதுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்குது. நான் சத்து உள்ள உணவு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி ஓரளவு கம்மியா குடிக்கிறாங்க, சொன்னாலும் அவங்க குடிக்க முடியலங்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால நீர் ஆவாரை மாத்திரை நைட்ல ஒவ்வொரு மாத்திரை கொடுக்குறேன். நிலாவர மாத்திரை கொடுக்குறீங்க? நிலாவர மாத்திரை ஒன்னு கொடுக்குறேன். எத்தனை மாத்திரை கொடுக்குறீங்க? ஒன்னு காணாது. அது நிலாவர மாத்திரை வந்து நீங்க 3 கொடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது. ஓகே. நீங்க 3 மாத்திரை அவருக்கு கொடுங்க. ஓகே ஓகே சரிங்க டாக்டர். இரவுல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 8வது ஒவ்வொரு வாரமும் நான் வந்து விளக்கெண்ணெய் ஒரு 20 ml நைட்ல படுத்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஆபத்து இருக்குதுங்களா? அதாவது விளக்கெண்ணெயா கொடுக்காதீங்க. சரி. மூலகுடார தைலம்னு வாங்க. ஓகே. தென்காசியில இருந்தாலும் பேசுறீங்க? ஆமாங்க டாக்டர். அங்க நம்ம மலையப்ப சாமி கடையில. சரிங்க சார். சுவாமி சன்னதியில மலையப்ப சாமி கடை இருக்குல்ல? ஆமா ஆமா இருக்கு சார். அங்க மூலகுடார தைலம்னு வாங்குங்க. ஓகே சார். அந்த மூலகுடார தைலத்தை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் 2 தேக்கரண்டி எடுத்து 1/2 கப்பு வெதுவெதுப்பான பாலில் கலந்து கொடுங்க. ஓகே சார். ஓகே சார். நல்லா இருக்கும். டெய்லி கொடுக்கலாமா சார்? தாராளமாக கொடுங்க. சரிங்க சார். அப்போ நிலாவாரை கட் பண்ணிடவா சார்? நிலாவை மூலகுடார தைலம் கொடுத்து மட்டும் போயிடுதுன்னா அப்படியே போட்டோம். ஓகே. இல்லைன்னு சொன்னால் நிலாவரையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்க்க வேண்டாம். தீபா. தீபா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். எங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றீங்க. யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்ன? அம்மாவோட வயது 59. 59. ஆமா. உங்க கேள்வியை கேட்கலாமா? இப்போ ஒரு 6 மாசமா அம்மாவுக்கு வந்து தலையில கையில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலையில சொரிஞ்சா அப்படியே தலை சீவ முடியல, சில நேரம் சீவா வடிக்குது. அவங்க அம்மாக்கு 59 வயசு. ஸ்கின் அலர்ஜி இருக்கான் டாக்டர். ஆமா, ஸ்கின் அலர்ஜி. தோல்ல வந்து அலர்ஜி ஏற்பட்டு. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு. சரி, அதுக்கு மருத்துவர்களை மருந்து கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட் அலோபதி எடுத்துட்டாங்க, சரி வரல. அப்புறம் ஒரு சித்தா மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 2 மாசம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏம்மா, தென்காசிலேயே நல்ல சித்த மருத்துவமனை இருக்கேம்மா. அவங்க சேலத்துல இருக்காங்க. கொண்டு போய் காட்டலாமே. சேலத்துல இருக்காங்களா அவங்க அம்மா? சேலம்ல இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சேலம்ல இருக்காங்களா? சேலத்திலேயே நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. என்ன, அம்மாப்பேட்டையில் சரவணா மருந்தகத்தில் அவர் வந்து சித்த மருத்துவம் படிச்சிருக்கிறாரு, எம்பிபிஎஸும் படிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் சேலம் சரவணா மருத்துவமனையில் நேரடியாக கொண்டு போய் காட்டுங்கம்மா. ஏன்னா 6 மாதமாக அவங்க சிரமப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன, மருத்துவர்கள் மருந்து கொடுத்தும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலன்னு சொல்கிறீங்க. அதனால் அவங்க கட்டாயம் பார்க்கணும், அல்லது அவங்கள கூட்டுவாங்க, நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து கால் பண்றீங்க. யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு உங்க வயது 49 ஆகுது. 49. உங்க கேள்வியே கேட்கலாம். சுகர் இருக்கு. ஓகே, சுகர் இருக்கு, டயபெட்டிஸ். கால் கையெல்லாம் இழுக்குது. சரி, இப்போ அதுக்காக என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் அந்த கால் கையெல்லாம் இழுக்குது, கால் பெருவ புண்ணு இருக்கு, ஆரம்பம். சரி, இப்போ அவங்க கொடுத்த மாத்திரையில் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கா? கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்போ சுகர் எவ்வளவு இருக்கு? 300 இருக்கு. 300 ரொம்ப அதிகம். ஏன்னா உங்கள் வயசுக்கு 300 அனுமதிச்சா கண்ணு போயிடும், இல்லாட்ட உங்களை கீழே தள்ளிடும். அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடை பின்பற்றலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மருத்துவர்கள் மருந்து கொடுக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தும் 300 இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உணவு கட்டுப்பாடை பின்பற்றலைன்னு தெரியுது. இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையாது.
கொஞ்சம் சிறுதானிய உணவுக்கு மாற்றணும். தினசரி உணவில் கீரை சேர்க்கணும். காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். கிழங்கு வகைகளை குறைச்சிடணும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சரவணன் மேடம். கன்னியாகுமரியில பேசுறேன். கன்னியாகுமரியில இருந்து. யாருக்கா கேக்குறீங்க சார்? மேடம் எனக்கு தான் மேடம். உங்க வயது? மேடம் எனக்கு 42. 42. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். மேடம் எனக்கு இப்போ 2-3 வருஷமாட்டு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு மேடம். ஓகே. ஹை பிபி இருக்கு. ஹை பிபி இருக்கு. அது எப்படின்னா இப்போ வண்டி ஓட்டும் போதும் தலை சுத்துது. சரி. லேசா பைக்ல போகும்போது தலை சுத்துது. வேற உங்களுக்கு சுகர் இருக்குதா? சுகர் இல்ல சார். பிபி மட்டும் இருக்குது. ஆமா. சரி, நீர் நல்ல தாராளமா போகுதா? சார் நீருக்கு ஒரு டேப்லெட் இருக்காங்க. நீர் போறதுக்கு டேப்லெட் கொடுக்காங்களா? ஆமா சார். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்னி பிரச்சனையும் இருக்குது. அதனால தான் நீர் போகிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ஓகே சார். சாப்பாட்டில் உப்பை குறைங்க. ஓகே சார். அசைவ உணவு குறைச்சிருங்க. ஓகே சார். வறுக்கிற பண்டங்கள் வேண்டாம். ஓகே சார். நல்லா ஆயிடுவீங்க. அப்படியே சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உங்க பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து புதுக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். ஏசுகாந்தி பேசுறேன் மேடம். யாருக்காகமா? எங்க வீட்டுக்காரரு. கணவரோட வயது என்ன? அவங்க வயது சொல்லுங்க. வயசு உங்களுக்கு 37 மேடம். 37. உங்க கேள்வியை கேட்கலாமா? அதான் மேடம், அவருக்கு வயிறு அடிக்கடி வலிக்குதுன்னு சொல்லிங்க மேடம். ஜிஹெச்ல போய் பார்த்தாங்க. விட்டு விட்டு வலிக்குதுங்க. அதுக்கு அவங்க டாக்டர் சொன்னாங்க, இது மாதிரிமா நீ போய் அங்க இதுல ஸ்கேன் போட்டு வாங்க ஜிஹெச்ல அப்படின்னாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில திருச்சியில. நாங்க ஸ்கேன் போட்டு கொடுத்தோம் மேடம். டாக்டர்கிட்ட பாத்துட்டோம். பாத்துறதுக்கு அப்புறம் டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னாங்க மேடம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல. சரி. அதனால அப்ப இந்த வயிறு வலி எதனால மேடம் அப்படி விட்டு விட்டு வலிக்குது? வயிறு வலி இருக்கான் டாக்டர். ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா? ஸ்கேன்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்களா? எதனால வலிக்குதுன்னு கேக்குறாங்க. வேற எண்டோஸ்கோபி போட்டாங்களாமா? சார் வயிற்றுக்குள்ள குழாய் விட்டு பார்த்தாங்களா? அதெல்லாம் என்னன்னு தெரியலங்க சார். பார்த்தாங்களா என்னன்னு தெரியலங்க சார். வயிறை பார்த்தாங்களா? பீடி குடிப்பீங்களான்னு ஜம் அடிப்பீங்களான்னு கேட்டாங்களா? ஆமா அப்படின்னாங்களா? சரி. அப்பனா நீங்க அங்க போய் டாக்டரை போய் ஸ்கேன் போட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்கேன் போட்டதுக்கு டாக்டர் சொன்னாங்க எதுவுமே இல்லம்மா அப்படின்னாங்க சார். அதான் ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. உப்பு ஒவ்வொருத்தமே வலிக்குது. அதான் எதனால என்னன்னு கேட்கலான்னு சார். அம்மா, புகைப்பழக்கம் இருக்கான்னு டாக்டர் கேட்கும்போது அவருக்கு இருக்காமா? ஆமா சார். குடிக்கிறாங்க மேடம். புகைப்பழக்கம் இருக்கு மேடம். சரி, புகைப்பழக்கம் இருக்கான்னு டாக்டர் கேட்டிருக்காங்க. இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இருக்கான் டாக்டர். இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்திடணுமா? ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வயிற்று வலி இருக்கு. தெரியுதா? புகைப்பழக்கத்தை நீங்கள் சொல்லி அவர்கிட்ட நிறுத்திடணும். இப்போ வயிற்று வலி இருக்குன்னு சொன்னால் கடையில் சங்கு பற்பம்னு வாங்குங்க. சங்கு பற்பம்னு வாங்கி ஒரு சிட்டிகை எடுத்து 1/4 டம்ளர் பாலில் கலக்கி காலையிலையும் இரவும் குடிங்க. உணவுக்கு பிறகு தேற்றான்கொட்டை லேகியம் 1/2 தேக்கரண்டி காலை இரவும் உட்கொள்ளுங்க. இதில் சரியாக வரலைன்னா உங்கள் மருத்துவர், பக்கத்தில் இருக்க மருத்துவர் சொல்கிறது தான் கேட்கணும். இல்லாட்டா நீங்கள் அவரை கூட்டுவாங்க, நான் பார்க்குறேன். 2 வாரம் பாருங்கள். சரியாக வரலைன்னா இதற்கு மருத்துவருடைய ஆலோசனை, தொடர் ஆலோசனை தேவை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல இந்த எபிசோடு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து பயனடையலாம். டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.